அரசியல் கொலைகள் அதிகரித்து விட்டது. இந்த வட சென்னையில் இன்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் கூட தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பல குற்றவாளிகள் கூலிப்படைகளை வைத்து கொலை செய்வது, அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது. இதில் அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே அதிகாரிகள் ஏன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். யார் தீர்மானம் செய்வது, யார் தீர்ப்பு கூறுவது? தமிழகத்தில் போலி சரக்குகளும் அதிகரித்து விட்டது, போலி சரண்டர்களும் அதிகரித்து விட்டது. போலி சரக்கு, போலி சரண்டர். இன்று உண்மையான குற்றவாளிகள் பிடிபடவில்லை. மிகவும் பலம் வாய்ந்த குற்றவாளிகள், சிறையில் இருந்தே குற்றத்தை செய்பவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். இதற்கு அரசு ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இது திராவிட மாடலா, தினம் ஒரு கொலை மாடலா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நியாயம் கிடைக்க வேண்டும். சாதாரண பெண் என்னிடம் வந்து சொல்கிறார், ஒரு ஏழை தாய் வந்து என்ன சொல்கிறார், குற்றவாளியில கண்டுபிடிக்கலாமா, சரண்டர் ஆனவங்க எல்லாம் குற்றவாளி கிடையாது நான் சொல்லல. இப்ப என் முன்னால ஒரு ஏழை தாய் வந்து சொல்லிவிட்டு செல்கிறார். ஆக இது மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இல்ல, சிபிஐ விசாரணை நிச்சயம் தேவை. ஏனென்றால் தனது கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் கொலை செய்யப்பட்டார். அதற்கு இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. நேற்று முன்தினம் அதிமுகவை சார்ந்தவர், அதற்கப்புறம் விசிகாவை சார்ந்தவர், இன்று பாமகவை சார்ந்தவர் வெட்டி ஜிப்மரில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். ஆக அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இறுதி சொற்பொழிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆளும் கட்சியையும் முதலமைச்சரையும் முதலமைச்சரின் மகனையும் சாடி இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.